ஹலோ கைஸ், இன்னைக்கு பார்க்க போகிற டுட்டோரியலில் டிஸ்பிளே டயக்ராம் எப்படி நம்ம கேட்ஸ் ஆட்டோவில் போகிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ வந்து டயக்ராம் ட்ரா பண்ணதுக்கு முன்னாடி டயக்ராம் ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த ஒரு காம்பனண்ட் தான் நம்ம ஆட்டோகேடில் 3Dயில் போட போகிறோம். ஸோ இதோட டிஸ்டன்ஸ் வந்து 105. இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 சர்க்கிள் இருக்குது. அவுட்டர் வந்து 55, இது 90, இது 60. அதேமாரி பார்த்தீங்கன்னா இந்த பக்கமும் இது 30, இது 40, இது 20. தென் இதோட டோட்டல் எக்ஸ்ட்ரூஷன் 71. தென் இந்த கேப் பார்த்தீங்கன்னா 35, இது வந்து பார்த்தீங்கன்னா 20, இந்த கேப் வந்து 80. தென் அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரேடியஸ் பண்ணியிருக்காங்க, ஃபில்லட் கொடுத்துருக்காங்க இன்னர் அண்ட் அவுட் சைடும். இங்கே இந்த இதில் பார்த்தா தெரியும் இன்னர் அவுட் சைடு. தென் இப்போ அவங்க டயக்ராம்குள்ளே என்ட்ராகலாம். ஃபஸ்ட்டு உங்கள் ஆட்டோகேட் சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் ட்ராயிங் கொடுத்துங்க. தென் இதில் வந்து ஃபஸ்ட்டு யூனிட் செட் பண்ணிக்கோங்க. மில்லிமீட்டர் செட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டு தென் வியூவை வந்து நான் ரைட்டுக்கு மாற்றிக்கிறேன். ஹோம் கொடுத்து ஜஸ்ட்டு 4 சர்க்கிள்ஸ் போடணும். ஃபஸ்ட்டு சர்க்கிள் பார்த்தீங்கன்னா 90 டயா. தென் இதை கொஞ்சம் நான் மூவ் பண்ணிக்கிட்டு தென் எகைன் டயாமீட்டரில் பண்ணும். இது பார்த்திங்கன்னா 60. தென் எகைன் ஒரு சர்க்கிள், இந்த சர்க்கிள் வந்து 40. தென் எகைன் ஒரு சர்க்கிள், இது வந்து 20. தென் மூவ் கொடுத்துட்டு லாஸ்ட்டு 2 சர்க்கிளையும் மூவ் பண்ணிக்கிறேன். F8 கொடுத்துக்கிறேன். மூவ் டிஸ்டன்ஸ் வந்து 105, டிஸ்பிளேஸ்மெண்ட் 105. தென் இப்போது ஹோம் ஐக்கான் கொடுத்துட்டு ஜஸ்ட் இதை நான் வந்து ப்ரெஸ் புல் யூஸ் பண்ணி 71க்கு எக்ஸ்ட்ரூட் கொடுத்துக்கிறேன். இதுவும் 71க்கு எக்ஸ்ட்ரூடு. தென் சேம் இது பார்த்தீங்கன்னா ரைட் பிளேன் எடுத்துக்கிறேன். ஓகே, இதை நான் ஷேடருக்கு மாற்றிக்கிட்டு இது வந்து நான் ரைட் பிளேன் சூஸ் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு சூஸ் பண்ண பிளேனு. தென் எகைன் ரேடியஸ் எடுத்துக்கிட்டு ரேடியஸ் 55. தென் அடுத்து இது பார்த்தீங்கன்னா இதுவும் ரேடியஸ் 30. தென் லைன் எடுத்துக்கிட்டு ஷிஃப்டையும் ரைட் கிளிக் பண்ணிக்கிட்டு டேஞ்சன் எடுத்துக்கிறேன். அப்போ தான் லைன் வந்து டேஞ்சண்ட்டாக க்ரியேட் ஆகும். இதுவும் டேஞ்சண்ட்டு, ஃபஸ்ட்டு பாயிண்ட்டும் எண்டு பாயிண்ட்டும். ஸோ ரெண்டுமே டேஞ்சண்ட்டாக இருந்தால் எந்த ஒரு எரரும் வராது உங்களுக்கு. ஸோ இதுவும் ஷிஃப்ட் அழுத்தி ரைட் கிளிக்கு டேஞ்சண்ட்டு. தென் இப்போது ட்ரிம்மு டபுள் ஸ்பேஸ் பார் கொடுத்துட்டிங்கன்னா டேரெக்டாக ட்ரிம் கமெண்ட்டுக்குள்ளே போயிடும். தென் ஜே கொடுத்து என்ட்ரு கொடுத்துங்க. தென் ஜஸ்ட்டு ஜாயின் தான் இந்த கமெண்ட் ஃபுல்லாக ஜாயின் பண்ணிக்கிட்டு தென் இப்போது ரெண்டு சர்க்கிள் போடணும். எதுக்குன்னா நீங்கள் நார்மல் எக்ஸ்ட்ரூட் பண்ணிங்கன்னா அந்த ஹோலும் சேர்த்துட்டு எக்ஸ்ட்ரூட் ஆகிடும், ஹோலை அடைச்ச மாதிரி ஆயிரும். ஸோ ஜஸ்ட்டு இது இங்கே ஒரு 20, இந்த பக்கம் ஒரு 60க்கு போட்டுக்கிட்டு ப்ரெஸ் ஃபுல் கொடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ ஜஸ்ட் ஒரு எக்ஸ்ட்ரூட் டிஸ்டன்ஸ் வந்து 8 கரெக்டாக. இந்த பக்கத்துக்கு ஓகே 8 கிளிக் ஓகே. தென் இப்போ ப்ரெஸ் ஃபுல் எடுத்துக்கிட்டு இன்னரில் கொடுத்து ஜஸ்ட் ட்ராக் பண்ணுங்கள், கட் ஆயிரும். சாரி கண்ட்ரோல் செட் கொடுத்துக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா இதோட எக்ஸ்ட்ரூட் டிஸ்டன்ஸ் 20. ஸோ ஓகே எக்ஸ்ட்ரூட் 20 தான். ஓகே, இப்போ தான் டயக்ராம் பார்த்து செக் பண்ணேன். ஸோ கண்ட்ரோல் செட் கொடுத்துக்கிறேன். தென் சேம் எக்ஸ்ட்ரூட் போய்கிட்டு தென் இது வந்து பார்த்தீங்கன்னா 20. சேம் ப்ரெஸ் போல் இன்னர் சைடு கொடுத்து கட் பண்ணிக்கோங்க. தென் அதேமாரி பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு மூவ் கமாண்டு கிளிக் பண்ணிக்கிட்டு இந்த சர்க்கிளோட எண்ட் பாயிண்ட் பிடிச்சிட்டு 8 கொடுத்துக்கோங்க டிஸ்பிளேஸ்மெண்ட்டு. நெக்ஸ்ட் வந்து காப்பி தென் இந்த ஆப்ஜெக்ட்டு என்ட்ரு கொடுத்துட்டு இந்த சர்க்கிளோட ஆக்சிஸ் சென்டர் பாயிண்ட், மூவ் டிஸ்டன்ஸ் 35. இப்போ பார்த்தீங்கன்னா டயக்ராம் வந்து ஃபுல்லாக வந்துடும். ஃபில்லட் ஆட் பண்ணிட்டீங்கன்னா டயக்ராம் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிரும். தென் நெக்ஸ்ட்டு யூனியன் பண்ணிக்கிறோம். அப்போ தான் ஃபில்லட் கொடுக்க முடியும், இல்லைனா தனித்தனி ஆப்ஜெக்ட்டுக்கு எடுத்துக்கும். இந்த 4 ஆப்ஜெக்டையும் நான் யூனியன் பண்ணிக்கிட்டு ஓகே யூனியன் ஆயிடுச்சு.
தென் எம் கொடுத்து மூவ் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் இந்த ஸ்கெட்ச் தேவையில்லை. தென் கிளிக் ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் சாலிடில் போய்ட்டு ஃபில்லட்டில் எட்ஜு ரேடியஸ் வந்து 3. தென் அவுட்டர் சைடும் கொடுக்கணும், இன்னர் சைடும் கொடுக்கணும். ஸோ ஷிஃப்ட் அழுத்தி சென்டர் பட்டன் கொடுத்து ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ரொட்டேட் பண்ணிக்கிட்டு இப்போது இந்த பக்கம் அவுட்டர் அண்ட் இன்னருக்கு கொடுங்க. தென் இந்த பக்கமும் ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபில்லட் வந்து கரெக்டாக கொடுத்தாச்சு. தென் ஓகே, அந்த ப்ளூ ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் செலக்ட் பண்ணல அப்படி ஆயிருக்கு. தென் இதை நான் வந்து ஷேடட் வித் எட்ஜஸ் மாற்றிக்கிட்டு ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கிட்டு எல்லாம் கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்து நார்மல் ஆயிரும். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு டயக்ராம் வந்து நல்லா தெரியும். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பேரலல் கொடுத்துக்கோங்க, அப்போ தான் அந்த பளிச்சுன்னு தெரியாமல் இருக்கும். தென் மெட்டீரியல் ப்ரௌசர், அப்புறம் பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் அப்ளை பண்ணோம். ஸோ அந்த ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிக்கிட்டு ஜஸ்ட்டு உங்களுக்கு எந்த கலர் மீன் எந்த மெட்டீரியல் பிடிச்சிட்டோ அசைன் அல்லது லோட் டு ஆப்ஜெக்ட் கொடுத்தீங்கன்னா கரெக்டாக வந்துடும். அவ்வளோதான் கைஸ் இந்த டயக்ராம். இதேமாரி நிறைய டுடோரியல் பார்க்கணுன்னா என்னோடய சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.